Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் தொடர்பாக தமிழகம் தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறுகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சம்பத்குமாரிடம் கேட்கலாம். சம்பத்குமார், இந்த அனைத்துக் கட்சி கூட்டத்தில் என்னென்ன விவாதிக்கப்பட இருக்கிறது குறித்த முழு விவரங்கள்? வணக்கம் அபிராமி. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி தொடர்பாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் அனைத்து கட்சிகளுடன் ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இந்திய தேர்தல் ஆணையம் சார்பில் பீகாரில் முதல் கட்டமாக சிறப்பு தீவிர திருத்த பணி என்பது மேற்கொள்ளப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இரண்டாம் கட்டமாக தமிழகம் உள்ளிட்ட 12 மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கான அறிவிப்பு எந்த நேரத்திலும் வெளியாகலாம் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இதற்கான ஏற்பாடுகள் தமிழகத்தில் நடந்து வந்தன. இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்த தேர்தல் வழக்கு ஒன்றில் ஆஜராகி பதிலளித்த தேர்தல் ஆணையம் விரைவில் தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தப் பணிகள் நடைபெறுவதற்காக தெரிவித்தது. இதன்படி நவம்பர் 4ஆம் தேதி அப்பணிகள் தொடங்கும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் 6.41 கோடி வாக்காளர்கள் உள்ளனர். சுமார் 70,000 வாக்குச்சாவடிகள் உள்ளது. அதேபோல் தமிழகத்தில் வரும் நவம்பர் 4ஆம் தேதி சிறப்பு தீவிர திருத்த பணி தொடங்க உள்ளது. இதையொட்டி 70,000 வாக்குச்சாவடிகள் அலுவலர்களுக்கான பயிற்சி நேற்று துவங்கப்பட்டது. அதேபோல் நவம்பர் 3ஆம் தேதிக்குள் இந்த பயிற்சிகளை முடிக்க தலைமை தேர்தல் அதிகாரியும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இதற்கிடையில் தற்பொழுது தலைமைச் செயலகத்தில் அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கான பிரதிநிதிகளான கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. தற்போது தலைமைச் செயலகத்தில் நடைபெற்று வரும் இந்த கூட்டத்தில் திமுக சார்பில் முன்னாள் MP RS பாரதி, அதேபோல் MP RN இளங்கோவன் ஆகியோர் தலைமைச் செயலகத்திற்கு வருகை தந்துள்ளனர். பாரதிய ஜனதா கட்சி சார்பில் கராத்தா தியாகராஜன் மற்றும் பாஜக மாநில துணைத் தலைவர் கருநாகராஜன் ஆகியோர் கலந்து கொண்டுள்ளார். தேமுதிக சார்பில் பார்த்தசாரதி, அதே போன்று காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தங்கபாலு ஆகியோர் கலந்து கொண்டுள்ளனர். அடுத்த கட்டமாக வரைவு வாக்காளர் பட்டியல் வரும் டிசம்பர் 9ஆம் தேதி வெளியிட திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் பின்னர் இறுதி வாக்காளர் பட்டியல் பிப்ரவரி 7ஆம் தேதி வெளியிடப்பட உள்ளதாகவும் தலைமை தேர்தல் அதிகாரி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி சம்பத்குமார். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.